I want to give you 5 reasons why I follow Christ. இயேசு கிறிஸ்துவை நான் ஏன் பின்பற்றுகிறேன் என்பதற்கு 5 நியாயமான காரணங்களை உங்களுக்கு முன்வைக்கின்றேன். Number 1. முதலாவது, No one was ever born like Jesus Christ. இயேசுவைப் போல் எவரும் பிறந்ததில்லை. You and I were born to a father and a human mother by marital union. நீங்களும் நானும் உலக பிரகாரமாக ஒரு மனிதனுக்கும் ஒரு பெண்ணுக்கும் இடையே ஏற்படக்கூடிய திருமண பந்தத்தின் மூலமாக உருவானோம். But Christ was conceived in the womb of his unwed mother without the help of a man. ஆனால் இயேசுவோ மனிதனுடைய ஒத்தாசையின்றி ஒரு கன்னி பெண்ணினுடைய கருவிலே அவர் உருவானார். This is how it happened. இப்படித்தான் அது நடந்தது. God in the beginning created man and woman. ஆண்டவர் ஆதியிலே மனிதனையும் மனுஷியையும் உருவாக்கினார். We did not evolve from monkeys. நாம் குரங்கிலிருந்து உருவாகவில்லை. We are created by a great God. நாம் மகா பெரிய கடவுளால் படைக்கப்பட்டோம். But our first parents sinned against God and they went away and astray from him. ஆனால் படைக்கப்பட்டதான நம்முடைய முதல் பெற்றோர் தேவனிடமிருந்து வழி விலகி அவர்கள் திசை மாறி அவரை விட்டு தூரம் போனார்கள். A holy God hates sin but he loves sinners. தூய்மையான கடவுள் பாவத்தை வெறுக்கிறாரே ஒழிய அவர் பாவியை ஒருபோதும் வெறுப்பதில்லை. And there is an eternal law that without shedding of blood there can be no remission of sins. ஒரு நித்திய பிரமாணம் உண்டு. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. All have sinned. எல்லாரும் பாவம் செய்து விட்டோம். Every man has sinned. எல்லா மனிதரும் பாவம் செய்திருக்கின்றனர். Every woman has sinned. எல்லா பெண்களும் பாவம் செய்திருக்கின்றனர். So where to go for a sinless blood? அப்படியானால் குற்றமில்லாத இரத்தத்தை தேடி எங்கே செல்வது? God alone is sinless. கடவுள் ஒருவர் மாத்திரமே பாவம் இல்லாதவராயிருக்கிறார். But he has no physical form. ஆனால் அவருக்கு பௌதீக உடல் இவ்வாறு இல்லையே. But on the Christmas day God became flesh. ஆனால் கிறிஸ்து ஜெயந்தி அன்று கடவுள் மனிதனானார். God took the human form. கடவுள் மனு உருவை எடுத்தார். As God, Jesus also had no beginning. He existed even before Christmas. கடவுளைப் போலவே இறைமகன் இயேசுவுக்கும் ஆதி துவக்கம் இல்லை. அவர் இந்த கிறிஸ்துமஸுக்கு முன்னதாகவே இருந்து கொண்டிருந்தார். Christmas, which was his birth on earth, was only an event in his life. இந்த உலகிலே அவர் மனு உருவான அந்த கிறிஸ்து ஜெயந்தி நாள் வாழ்வின் ஒரு நிகழ்வாகவே அவரிடத்தில் காணப்பட்டது. Yes, no one was ever born like Jesus Christ. ஆம் பிரியமானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்துவை போல் யாவரும் இதுவரை பிறந்ததில்லை. That's why I follow Jesus Christ. ஆகவேதான் இந்த இயேசுவை நான் பின்பற்றுகிறேன். Secondly, இரண்டாவதாக, I follow Jesus Christ because no one ever lived like Jesus Christ. நான் இந்த இயேசு கிறிஸ்துவை ஏன் பின்பற்றுகிறேன் என்றால் அவரை போல் எவரும் இப்புவியில் வாழ்ந்ததில்லை. Because Jesus took the form of a human being, he was subject to all sorts of temptations. இயேசு கிறிஸ்து மனு உருவாய் இவ்வுலகிலே வந்ததினாலே நம்மை போல சகலவிதமான சோதனைகளுக்கும் அவர் உள்ளானார். The Bible says Jesus was tempted like you and me in all aspects. நம்மை போலவே உங்களைப் போலும் என்னை போலவுமே எல்லா விதத்திலும் அவர் சோதிக்கப்பட்டார் என்று திருவார்த்தை சொல்கிறது. But he was without sin. ஆனாலும் அவர் பாவம் இல்லாதவராய் To காணப்பட்டார். be tempted is not sin. To yield to temptation is alone sin. சோதிக்கப்படுவது பாவம் அல்ல, சோதனையில் விட்டு கொடுப்பதுதான் பாவமாகிறது. Jesus was sinlessly perfect in his thoughts. இயேசு கிறிஸ்து தமது சிந்தனையிலே பாவம் இல்லாத பூரணராயிருந்தார். Jesus was sinlessly perfect in his words. இயேசு கிறிஸ்து தம்முடைய வார்த்தையிலே பாவம் இல்லாத பூரணராயிருந்தார். Jesus Christ was sinlessly perfect in his deeds. இயேசு கிறிஸ்து தம்முடைய செயல்களிலே பாவம் இல்லாத பூரணராயிருந்தார். He once challenged his enemies, which of you can find a fault in me? உங்களில்
எவரேனும் என்னிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்க இயலுமோ என்று அவர் ஒருமுறை தன்னை சுற்றியிருந்த மக்களை பார்த்து சவால் விட்டார். India has seen so many presidents. இந்தியாவிலே அநேக ஜனாதிபதிகள் இருந்திருக்கிறார்கள். And the one person no one can ever forget was Dr. S. Radhakrishnan. இப்படிப்பட்ட குடியரசு தலைவர்களிலே மிக முக்கியமான ஒரு நபர் உண்டென்றால் அவர் அறிவர் ராதாகிருஷ்ணன் ஆவார்கள். And he was a professor in one of the colleges in Chennai, India. சென்னையினுடைய மிக முக்கியமான கல்லூரிகள் ஒன்றிலே அவர் பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருந்தார். And he had an illustrious student sitting in his philosophy class. He was from Kerala. His name was Paul Sudhakar. தன்னுடைய வகுப்பறையிலே தத்துவம் பயிலுகின்ற ஒரு மாணவனாக கேரளா மாநிலத்திலிருந்து பால் சுதாகரன் என்பவர் இருந்தார். That day's topic of Dr. Radhakrishnan was the relationship between the Guru and his disciples. அந்த நாளிலே அறிவர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நடத்திய பாடம் குரு சிஷ்யன் உறவு குறித்த தலைப்பாகும். At the close of that lecture, this student, Mr. Paul Sudhakar, he got up and asked a question. இந்த விரிவுரையை தொடர்ந்து திருவாளர் பால் சுதாகர் அவர்கள் எழுந்து அறிவரிடத்திலே ஒரு கேள்வியை கேட்டார். Can I keep you as my guru because I need a guru? ஐயா, நான் பின்பற்றக்கூடிய ஒரு குரு எனக்கு தேவை, உங்களை நான் என்னுடைய குருவாக ஏற்றுக்கொள்ளலாமா? And immediately this was the instant reply of that great man. அப்பொழுது உடனடியாக அந்த அறிவருடைய வாயிலிருந்து வந்ததான பதில் என்ன தெரியுமா? You know what he said? அவர் சொன்னது இதுதான். Even though I am a Hindu philosopher, நான் ஒரு இந்து தத்துவ ஞானியாக இருந்தாலும், if you want a sinlessly perfect person, there is only one person in all history, that is Jesus Christ. பாவம் இல்லாத பூரண புருஷனான ஒரு நபர் உண்டென்றால் வரலாற்றிலே இயேசு கிறிஸ்து மட்டும்தான் உண்டு என்று அவர் கூறினார். Immediately this man, he went to the Bible Society near the General Hospital, the government hospital in Chennai. He picked up a copy of the Bible, he read the Bible and he became a Christian. இந்த வார்த்தைகளை கேட்ட பால் சுதாகர் உடனடியாக சென்னை அரசு மருத்துவமனைக்கு அருகிலே அமைந்துள்ள வேதாகம சங்கத்திற்கு சென்று இந்த திருவிவிலியத்தினுடைய ஒரு பிரதியை வாங்கி வாசித்தார். உடனடியாக அவர் கிறிஸ்தவராக மாறினார். Yes, beloved, in all the world no one ever lived like Jesus Christ. ஆம் பிரியமானவர்களே, வரலாற்றிலே இவ்விதமாய் இயேசு கிறிஸ்துவை போல் வாழ்ந்த நபர் எவரும் இல்லை. Thirdly, மூன்றாவதாக no one ever taught like Jesus Christ. எவரும் இயேசு கிறிஸ்துவை போல் போதித்ததில்லை. The teachings of Jesus Christ are unparalleled in history. வரலாற்றிலே இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகளுக்கு நிகரானது எதுவும் இல்லை. For example, you can read the Sermon on the Mount of the Lord Jesus Christ. எடுத்துக்காட்டாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆற்றிய மலை சொற்பொழிவை நீங்கள் எடுத்து பார்க்கலாம். Now that is contained in the 5th and the 6th and the 7th chapters of the first book of the New Testament called Matthew's Gospel. இந்த மலை சொற்பொழிவு புதிய ஏற்பாடு என்று சொல்லப்படுகின்ற வேதத்தினுடைய பிற்பகுதியின் முதல் புத்தகமாகிய மத்தேயு எழுதின நற்செய்தி நூலிலே 5, 6, 7 அத்தியாயங்களிலே காணப்படுகின்றது. Please do read it and you will never be the same again. இந்த வார்த்தைகளை நீங்கள் வாசித்து பாருங்கள். இதனை வாசித்த பிற்பாடு நிச்சயமாக நீங்கள் இருக்கிற வண்ணமாக இருக்க முடியாது. We all honor and respect Mahatma Gandhi as the father of our nation. நாம் எல்லாரும் மிக மகிழ்ச்சியோடு அன்போடு தந்தை என்று அழைக்கின்றதான மகாத்மா காந்தி அவர்களை அறிந்துள்ளோம். And he was an ardent admirer of the teaching of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அருட்செய்திகளையும் போதனைகளையும் மிக ரம்மியமாக ரசித்தவர் இந்த மகாத்மா ஆவார். He very frequently was reading the Sermon on the Mount. அவர் அடிக்கடி விரும்பி வாசித்த ஒரு பகுதி இந்த மலை சொற்பொழிவு. This is what Mahatma Gandhi said. மகாத்மா காந்தி சொன்ன காரியம் இதுதான். No Hindu is complete until and unless he has read through the Sermon on the Mount of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மலை சொற்பொழிவை முழுமையாக வாசித்திராத எந்த இந்துவும் முழுமையான மனிதன் அல்ல. Let us take some examples. சில எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். Jesus said that if someone slaps you on your left cheek, you show him the right also. ஒருவன் உங்களை இடது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறுகன்னத்தையும் காட்டு என்று இயேசு மொழிந்தார். And Jesus said, pray for those who persecute you, who cause and inflict suffering on you. Don't curse them, bless them.
உங்களுடைய எதிராளிகளுக்காக வேண்டுதல் செய்யுங்கள், உங்களுக்கு துன்பம் விளைவிக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்புறுத்துவதற்காகவும் நீங்கள் மன்றாடுங்கள் என்று இயேசு கிறிஸ்து We all குறிப்பிட்டார். know that Christians are persecuted all over the world. உலகம் முழுவதிலும் கிறிஸ்தவர்கள் பலவிதமாக துன்புறுத்தப்படுகிறார்கள் என்று உங்கள் எல்லாருக்கும் So தெரியும். many Christians are killed every day all over the world. ஒவ்வொரு நாளும் அகில உலகிலும் ஒரு கூட்ட மக்கள் கிறிஸ்தவ சமுதாயத்தில் இரத்த சாட்சிகளாய் மரித்துக் But கொண்டிருக்கிறார்கள். what do you consistently see, uniformly say? Christians normally do not retaliate. ஆனால் கிறிஸ்தவர்கள் பொதுவாக பதிலுக்கு பதில் செய்வதில்லை. Because that's what Jesus has taught us. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அதைத்தான் எங்களுக்கு சொல்லிக் We கொடுத்திருக்கிறார். all know what happened in January 1999. 1999 ஆண்டு ஜனவரி 19ஆம் தேதி நடந்தது என்னவென்று எல்லாருக்கும் தெரியும். There was an Australian doctor by name Graham Staines. அங்கே ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு மருத்துவர் கிரஹாம் ஸ்டெயின்ஸ் And he and his two sons were camping outside in a forest. ஒரு வனத்திற்குள்ளே அவரும் அவருடைய 2 செல்வ புதல்வர்களும் தங்கி இருந்தார்கள். And he was a leprosy doctor. He was touching the wounds of the lepers and he was bandaging them and he was trying to bring them up in life. தொழுநோயாளிகளை தொட்டு அவர்களுக்கு வைத்தியம் செய்து அவர்களுக்கு ஒரு மறுமலர்ச்சியான வாழ்வு உண்டாவதற்கு உதவி செய்து But in கொண்டிருந்தார். that cruel night, he and his two lovely sons were burnt alive inside their jeep. ஆனால் அந்த கொடூரமான இரவு நேரத்திலே அவரும் அவருடைய 2 குமாரர்களும் அவர்கள் இருந்த வாகனத்தோடு தீக்கொளுத்தப்பட்டார்கள். And what did Gladys Staines, his beloved wife, say the next day? அப்பொழுது அவருடைய துணைவியார் அடுத்த நாளிலே சொன்ன காரியம் என்ன தெரியுமா? I forgive the killers of my husband and my two sons. என்னுடைய கணவனையும் 2 பிள்ளைகளையும் கொலை செய்த கொலையாளிகளை நான் மனப்பூர்வமாய் மன்னிக்கின்றேன். Yes, beloved, no one in all history taught like Jesus Christ. ஆம் அருமையானவர்களே, வரலாற்றிலே இயேசு கிறிஸ்து கற்பித்தது போல எவரும் இதுவரை போதிக்கவில்லை. There is a gulf of difference between the religious teachers and philosophers and the Lord Jesus Christ. மார்க்க போதகர்களுக்கும் தத்துவ ஞானிகளுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையே இருக்கக்கூடியதான வேறுபாடு இருக்கிறதே, இது மலைக்கும் மடுவுக்கும் இடையே உள்ள வேறுபாடு. And one of the disciples once asked him a question. இயேசு கிறிஸ்துவினிடத்திலே ஒரு நாளிலே அவருடைய சீடர்களில் ஒருவன் ஒரு கேள்வியை கேட்டார். Which is the way? எது வழி? And you know what Jesus answered? அப்பொழுது இயேசுவினுடைய பதில் என்ன? He did not say that is the way. அதுதான் வழி. Or he did not say this is the way. இதுதான் வழி என்று அவர் சொல்லவில்லை. On the other hand, he said, I am the way. மாறாக அவர் அறுதியிட்டு கூறிய பதில் என்ன? நானே வழி. And he also added, I am the truth. அவர் கூடுதலாக சொன்னார், நானே வாய்மை. And he also said, I am the life. மேலும் அவர் சொன்னார், நானே வாழ்வு. He did not stop there. அதோடு அவர் He நிறுத்தவில்லை. went one step further. இன்னும் கூட ஒரு படி மேலே சென்றார். No one can come to God in heaven except through me. என்னாலே அல்லாமல் என்னுடைய தந்தையினிடத்திலே ஒருவரும் வருவதில்லை. Yes, beloved, Jesus did not come to search truth. He himself was the truth. ஆமரமையானவர்களே, சத்தியத்தை தேடி இயேசு வரவில்லை, சத்தியமாகவே இயேசு வந்தார். He did not come to tell people how to better or improve their life. He himself as life came to give life. தங்களுடைய வாழ்க்கையிலே எவ்வாறு மேன்மையடைவது என்று சொல்லுவதற்காக அவர் வரவில்லை, மாறாக அவர்களுக்கு வாழ்வு கொடுக்கும்படியாக தன்னுடைய வாழ்வையே அவர் கொடுப்பதற்காக வந்தார். And people who listened to him, you know what they said? No man ever spoke like this man. இவரை போல ஒருவரும் இதுவரை பேசினது இல்லை என்பதுதான் அவரை கேட்ட மக்களுடைய சாட்சி. He spoke without fear or favor. அவர் எந்தவிதமான பயமும் இன்றி எந்தவிதமான தயவு தாட்சிணியமும் இன்றி பேசினார். He spoke against all the meaningless rituals and traditions of the Jewish religion of that day. அந்த நாட்களிலே இருந்த யூத மார்க்கத்தினுடைய கண்மூடித்தனமான பழக்கங்கள் எல்லாம் மண்மூடி போகும்படியாக அவர் குரல் எழுப்பினார்.